முதல்வர் மு.க.ஸ்டாலினை நான் சந்தித்ததில் துளியும் அரசியல் இல்லை என்று ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்திருக்கிறார். ஓ பன்னீர்செல்வம் முதல்வர் மு.க.ஸ்டாலினை சமீபத்தில் மருத்துவமனையிலிருந்து வந்ததை அடுத்து சந்தித்திருந்தார். தற்பொழுது அது தொடர்பாக அறிக்கை ஒன்றை தெரிவித்திருக்கிறார். நான் முதல்வரை சந்தித்ததில் துளியும் அரசியல் இல்லை என்று தெரிவித்திருக்கிறார். கல்வி நிதி வழங்காத மத்திய அரசை இப்போதுதான் நான் கண்டிப்பதைப் போல் சிலர் விமர்சிக்கின்றனர். அது தவறு என்றும் அவர் அதில் குறிப்பிட்டிருக்கிறார். இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறார். ராஜேஷ், வணக்கம். தற்பொழுது முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் முதல்வரை சந்தித்தது குறித்து ஒரு அறிக்கையை தெரிவித்திருக்கிறார். அதில் என்னென்ன விஷயங்களை குறிப்பிட்டிருக்கிறார்? சலோமி, வணக்கம். மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று இல்லம் திரும்பியவர்களை அவர்களது இல்லம் தேடி சென்று நலம் விசாரிப்பது, உயிரிழந்தவர்கள் உறவினர்களை சந்தித்து துக்கம் விசாரித்து அஞ்சலி செலுத்துவது தமிழர் பண்பாடு என முதலமைச்சர் அவர்களின் இல்லத்திற்கு சென்றதை அரசியலாக்குவது நாகரிகமற்ற செயல் என முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்திருக்கிறார். நேற்றைய தினத்தில் சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த தமிழிசை சவுந்தரராஜன் பல்வேறு கருத்துக்களை அவர் தெரிவித்திருந்தார். முதலமைச்சரை சந்தித்திருப்பது என்பது துரோகத்தின் வெளிப்பாடு என்று தெரிவித்திருந்தார். அதே போல நேற்றைய தினத்தில் கிண்டியில் செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் அமைச்சர் பொன்னையன் அவர்களும் பல்வேறு குற்றச்சாட்டுகளை திமுகவின் பி டீமாக ஓ பன்னீர்செல்வம் செயல்படுகிறார், அது வெட்ட வெளிச்சமாக மாறியிருக்கிறது என்றெல்லாம் அவர் தெரிவித்திருந்தார். இதற்காகத்தான் இந்த அறிக்கையை ஓ பன்னீர்செல்வம் வெளியிட்டிருக்கிறார். அதில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உடல்நலக் குறைவு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு பல்வேறு சிகிச்சைகளுக்கு பிறகு பூரண குணமடைந்து இல்லம் திரும்பிய நிலையில் அவரது வீட்டிற்கு நேரில் சென்று நலம் விசாரித்தேன். இதே போன்று அவரது மூத்த சகோதரர் திரு மு.க.முத்து அவர்கள் மறைவு குறித்து இரங்கல் தெரிவித்தேன். இந்த சந்திப்பு தமிழ் பண்பாட்டின் வெளிப்பாடு. என்னுடைய மனைவி, என்னுடைய தாயாரும் இருந்தபோது என்னை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறியவர் முதலமைச்சர் அவர்கள் என்பதை இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இந்த சந்திப்பில் எந்தவித அரசியலும் இடம்பெறவில்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனால் இந்த சந்திப்பை வைத்து என்னை திமுகவின் பி டீம் என்று நான் திமுகவுடன் கூட்டணி வைக்கப் போவதாகவும் திமுகவில் இணையப் போவதாகவும் பல்வேறு வதந்திகளை சமூக வலைதளங்கள் வாயிலாக பரப்பும் நடவடிக்கைகளை சிலர் மேற்கொண்டு வருகின்றனர். பத்திரிகைகள் மற்றும் ஊடகங்கள் இது குறித்து செய்திகளை கற்பனையாக வெளியிட்டு வருகின்றன. இதில் எல்லளவும் உண்மையில்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். என்னை பொறுத்தவரையில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா ஆகியோரின் வழியில் பயணிப்பவன். 2026ஆம் ஆண்டு நடைபெற உள்ள தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை பொதுத் தேர்தலில் அம்மா அவர்களினுடைய ஆட்சி அமைக்க வேண்டும் என்பதுதான் எங்களின் நோக்கம் என்பதை, அதற்கான நடவடிக்கைகளை எடுப்போம் என்பதையும் உறுதிப்பட தெரிவித்துக் கொள்கிறேன் என்று அந்த அறிக்கையின் மூலமாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். தங்களது முழு விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.